2 2 3 6 6ல 1 போச்சுன்னா 5. இதோட 5 தோசை வீணா போச்சேடா நந்து. அடுத்த தோசையா அதை ஒழுங்கா ஊத்துறா. இவன் தான் நந்து. இவனை பற்றி பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. படிப்பு அவ்வளோ ஏறல, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சு போட்டு அவங்கள பெரிய கருதி லட்சியமாக வச்சுருக்கான். இவன் தான் குணா. இவனுக்கு நேஷ்னல் லெவல் பாக்ஸிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறது தான் ஆம்பிஷன், எய்ம் எல்லாம். இவன் அம்மா அப்பாவுக்கு வெளியூரில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி அந்த ஊர்லேயே செட்டில் ஆகிட்டாங்க. இவன் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட அவன் வீட்டிலே தங்கியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பிரச்சனைனா உடனே எதையும் யோசிக்காமல் இறங்கிடுவான். இவன் பேர் வினய். இவன் ஒரு மியூசிக் பைத்தியம். சினிமான்னு சென்னைக்கு போட்டி தூக்கிட்டு வந்தவங்கள இவனும் ஒருத்தன். நம்மால் செம்ம டென்ஷன் பார்ட்டி. இவனை பற்றி சொல்லும்போது எனக்கே டென்ஷன் ஆகுதுன்னா பார்த்துங்களேன். வினய், அந்த சத்தத்தை கொஞ்சம் நிறுத்துறா. ராத்திரி நேரத்தில் எலி கதவிடுகள மாட்டேன். பேசுறா பேசு. இதே வாய்தான் நாளைக்கு நான் ஆஸ்கர் வாங்கும்போது வினய் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் இசைக்கு நானும் ஒரு விதத்துல காரணமா இருந்தேன்னு நினைக்கும் போது பெருமையா இருக்குன்னு சொல்ல போகுது. ஆமா ஆமா, இவர் நாளைக்கு கவாஸ்கர் வாங்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்க போகுது. டேய், அது கவாஸ்கர் இல்லடா, ஆஸ்கர். விடுறா, ஒரு காபா தானே எக்ஸ்ட்ரா. எனக்கெல்லாம் மைக்ரோசாஃப்ட்லாம் வேலை கிடைச்சது. அதை விட்டு இங்க வந்து தோசை சுட்டுட்டு இருக்கேன். மைக்ரோசாஃப்ட்லயா? டேய், நீயே 5ஆம் கிளாஸ் ஃபெயிலு. ஏதோ அது வரைக்கும் எங்க கூட படிச்சிருக்கிறதுனால உன்னை சமையல் வேலைக்கு வச்சிருக்கோம். உனக்கெல்லாம் யாரா மைக்ரோசாஃப்ட்ல வேலை தருவா? ஏன் மைக்ரோசாஃப்ட்ல எல்லாம் கேன்டீன் இல்லையா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கேயும் கேன்டீன் இருக்கு. இந்திய சமயக்காரன்னா மவுசு ஜாஸ்தி. ஏய், வாய் முறா. சத்திய சோதனை. டேய் குணா, அது யாருன்னு பாடுறா. மச்சி, இருக்கிறதுல பிஸியா இருக்கிறோம் கூட. நீ யார சொல்றன்னு தெரியும். நீங்க 2 பேரும் போக மாட்டீங்கன்னு தெரியும். நானே போய் திறக்கிறேன். போடா போடா போடா. கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க சார். Hello sir, sorry to disturb you. Can I take 10 minutes of your time? டேய், யாரோ டைம் கேட்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் பார்த்து சொல்றா. சார், இந்த வெளியே யார்ட்டையாவது கேட்க கூடாதா? டேய், அவர் உங்கள்கிட்ட 10 நிமிஷம் பேசணும்னு சொல்றாரா? ஓ சாரி சார். ஒன்றும் இல்லை சார், இந்த ஏரியாவில் உள்ள பேச்சுலர் வீடெல்லாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டனா ஏற்பாடு பண்ணுறது. சூப்பர் சார். சாயந்தரம் தான் நினைச்சேன் இட்லிக்கு ஊற போட உளுத்தம் பருப்பு கம்மியா இருக்குதுன்னு. கொஞ்சம் போய் கடையில் வாங்கி தரீங்களா? என்ன சார் இவ்வளோ மொக்கையா இருக்கீங்க? ஏற்பாடு அந்த மாதிரி சார். அந்த மாதிரினா சார் பொண்ணுங்க ஏதாவது வேணுமா சார்? டேய், ஏற்கனவே 2 பேர் டார்ச்சர் தாங்க முடியாம உட்காந்துருக்கேன். மரியாதையா ஓடி போயிடு. சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். உனக்கெல்லாம் என்னடா மரியாதை, ராஸ்கல். சார் சார் சார், என்ன சார் ஆச்சு? சும்மா தான் தள்ளி விட கீழே வந்துட்டீங்க சார். டேய் குணா, வினய், இங்க வாங்கடா. இங்க வந்து பாருங்கடா. சும்மா தானே தள்ளி விட்டேன், கீழே வந்து செத்துட்டான்டா. பல்ச கூட பிடிச்சு பார்த்தேன், கை கட்ட மாதிரி இருக்குடா. உனக்கு எதிரில விளையாடணும்னு விவசாய இல்லையாடா உனக்கு? சத்தியமா இப்பெல்லாம் நடக்கும் நினைச்சு கூட பாக்கலடா. தூக்கு தூக்கு. இப்ப என்னடா பண்றது? மச்சி, அழகி நிறுத்துறா ஃபர்ஸ்ட். மச்சி, வேற வழி இல்லடா. எங்கனா போய் எரிச்சிடலாம், அதான் சரியா வரும். டேய், என்னடா காமெடி பண்ற? டேய் குணா சொல்றதுதான் சரி. இவனை எங்கேயாவது கொண்டு போய் எரிச்சிடலாம். இவனும் பெரிய காமராஜர் கிடையாது. செத்தவனை போலீஸ் தீவிரமா தேடுறதுக்கு. டேய், வசனம்லாம் ரொம்ப பழசா இருக்குடா. டேய், அதான்டா சரியா வரும். என்னவோடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னடா பயமா இருக்கு? டேய் மூதேவி, பின்னாடியே ஃபிகர் வர சொல்லிட்டியாடா? தூடா தூடா.
ஜானுடா. ஹாய் ஹாய். ஏன்டா எல்லாரும் இப்படி பேரிஞ்ச மாதிரி இருக்கீங்க? பேய் இல்ல, ஒரு நாய் அடிச்சு சார். இப்ப பஞ்ச் டைலாக் ரொம்ப முக்கியம். நீ பேசாதடா. என்னடா சொல்றீங்க? நீயே போய் பாரு, உனக்கே எல்லாம் தெரியும். Are you serious? நிஜமாவே செத்துட்டானே. டேய் முக்கிய ஊட்டாடா. டேய் முதல்ல தண்ணி தண்ணிடா, அவ எழுப்புங்கடா. முதல்ல தண்ணியை குடி. இந்த பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி. இல்லடா, இது பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வெளில போக பயமா இருக்கு. என்னடா சொன்னா கேட்க மாட்டா போதுடா அவ. சரி, அடுத்தது என்ன பிளான்? எங்கன்னா பணத்தை கொண்டு போய் எரிச்சிடலான்னு இருக்கும். வெளியிலனா? வெளியே கொண்டு போய் போய் கொளுத்துறான்னு இருக்கும். வெளியனா எங்கன்னா கண்காணாத இடத்துக்கு கொண்டு போய் எரிச்சிடலான்னு இருக்கும். இதெல்லாம் சரியா வருமாடா? இது எங்க வரப்போகுது? தண்ணி எடுத்துன்னு போக வேண்டியதுதான். எல்லாம் கிட்டவாங்க கிட்டவாங்க. வா வா வா, யாரும் இல்ல, வா வா. ஜானு அந்த கதவை லாக் பண்ணு. கேர்ஃபுல் கேர்ஃபுல், கீழே போட்டுறாத. போனோ கணக்குறான்டா. டேய் அவன் பணம் தான்டா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கார்த்திதா சீக்கிரத்தா சீக்கிரம். நான் பார்க்கறானா பாருங்க. டேய் ஜனசிடி எனக்கு அகிலா சாங். என்ன நடந்துட்டு தெரியுமா உனக்கு? நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? டேய் இங்க இருக்கலாமாடா? கொஞ்சம் தூரம் போகணுமா? ஆள் இடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் தூரம் போ. டேய் பயங்கரமா பசிக்குதுடா, எங்கயாவது டீ கடையா பார்த்து நிறுத்துடா. டேய் மூட்டு வாடா, இருக்கிற கடுப்புல டீ ரொம்ப முக்கியமா. இப்போ ஒழுங்கா வீட்டுல தோசை சுட்டு இருந்தேன்டா, இந்த நாதரியாதை இல்லாம பண்ணிட்டான்டா. மச்சான் வண்டி கொஞ்சம் ஓரமா எடுத்துடா. டேய் கார்ல டெட் பாடி இருக்க மாதிரி யாரும் ரியாக்ட் பண்ணாதீங்க, எல்லாரும் கொஞ்சம் கேஷுவலா வச்சுக்கோங்க. என்னண்ணா வியாபாரம் எப்படின்னா போயிருக்குது? எங்கப்பா இந்த ராத்திரியில பணத்துக்கு வியாபாரம் பார்த்துதான் உண்டு. ஒரு 5 டீ குண்ணா. டேய் நந்து, யாருக்கு 5 டீ? சார்ண்ணா 4 டீ குண்ணா. எவ்வளவு ஆச்சு? 20 ரூபாய் கொடுப்பா. டேய் உங்ககிட்ட காசு இருக்குதாடா? என்கிட்ட இல்லடா காசு. ஏய் எங்கிட்டயும் இல்ல. ஜானு உங்ககிட்ட இருக்கா ஜானு? நீ பைக்லயே ஹேண்ட்பேக் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்டா. டேய் கார்ல இருக்குதுடா, நான் போய் எடுத்துன்னு வரேன். காளியாத்தா மாரியாத்தா, ஒரு 20 ரூபாய் இவங்கிட்ட இருக்கணுமே. எங்கடா வச்சிருக்க? எல்லா 1000 நோட்டு ஓட வைக்கிறானே. கிடைச்சிருச்சு. தப்சண்டா சாமி.
தேங்க்ஸ்ண்ணா, வரண்ணா. ரைட்டுப்பா. பாக்குறாங்கன்னா பாருங்க. கெரோசின் கார்ல இருக்கு, நம்ம எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா அது? பல்ச கூட பிடிச்சு பார்த்தேன், கை கட்ட மாதிரி இருக்குடா.